மக்களே, பிக் பாஸ்ல பார்வதி அவர்கள் இன்னும் திருந்தல அப்படின்றது நேத்து எபிசோடு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அந்த எண்டில் போயிட்டு ஒரு பக்கம் அழுது இதெல்லாம் பண்ணாங்களே, அதுக்கான காரணம் என்னமா இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அது எனக்கும் உதவியா இருக்கும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ நேற்று விஜேஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஆதரவாக பேசி பல விஷயங்களை சொல்லி கொடுத்திருந்தார். ஸோ இந்த மாதிரி பெண்களை அடக்கி உடுப்பது, உட்கார வைப்பது இது தவறு, தைரியமாக இறங்கி ஆடுங்க, அதுக்கான கான்சிக்வன்சஸ் வெளியே என்ன வருதோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு உத்வேகத்தை இது பார்வதிக்கு கொடுத்திருந்தார். கரெக்டா இல்லையா? பார்வதி என்ன டைலாக் சொன்னாலோ 4 பேர் 4 விதமாக பேசுவதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஹைலைட் பண்ணி அது எனக்கு தெரியும், என் வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் பேசி புரிய வச்சுக்கிறேன்ட்டு அந்த டைலாக்கை டீட்டெயிலாக பேச வச்சு விஜேஎஸ் அதை அட்ரஸ் பண்ணி கரெக்டு, இந்த ஒடுக்குமுறையை தாண்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, ஓகே. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் விஜேஎஸ் கிட்ட. மொதல் டவுட்டு, விஜய் சேதுபதி சார் அந்த இஷ்யூ என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்களா? முதல்ல அந்த ப்ரோமோவில் நடந்த இஷ்யூ நீங்கள் பார்த்தீங்களா? ஆக்சுவலி ப்ரோமோவில் நடந்த இஷ்யூ முழுசாக டெலிகாஸ்ட்டும் பண்ணலை. அப்போ எதுக்கு நீங்கள் ப்ரோமோவில் போட்டிங்கன்றது கேள்வி. எனக்கு என்ன கேட்குறேன், நீங்கள் அதை ப்ரோமோவில் போட்டிங்கன்னா இன்னும் முழுசாக டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். ப்ரோமோவில் வந்த டைலாக் எபிசோட்லேயும் வரல, அப்புறம் எதுக்கு அந்த ப்ரோமோ போடலன்னா நாங்கள் எதுவுமே கேட்டிருக்க மாட்டோமே, எதுவுமே பேசியிருக்க மாட்டோமே. நீங்களா வைப்பீங்களா, வெடிகுண்டு வைப்பீங்களா, நீங்களே வெடிகுண்டு எடுப்பீங்களா, என்னடா நியாயம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்பர் 1. ஓகே, போட்டு எடுத்துறீங்க, அதை நீங்கள் பார்த்துருக்கவும் போகிறது இல்லைன்றது எனக்கு தெரியுது. பார்த்துருந்தா அப்போ இந்த ஒரு விஷயத்தில் பார்வதி இந்த மாதிரி தான் பேசியிருக்கன்றதை எடுத்துகிட்டு போய் அங்கே கன்வே பண்ணல, எடுத்துகிட்டு போய் கமர்தன் கிட்ட கன்வே பண்ணாமல் ஒரு பக்கம் சாரி கேட்டு நீங்கள் ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி விட்றீங்க. பார்வதிக்கு ஒரு ஒயிட் வாஷ் அடிச்சு விட்டீங்க. கரெக்டுமா, நீ சூப்பர்மா, போமா, பயங்கரமா நீ அப்படின்ற மாதிரி ஒயிட் மாடி எடுத்து விட்டு, ஏன்னா பார்வதி இப்போ இது பண்ணாதான் அடுத்த வாரம் பார்வதி இறங்கி ஆடுவாங்கல்ல, இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. சரி, ஓகே, அது பண்ணிட்டீங்க. ஒரு தரப்பு நீங்கள் பார்க்காமே பண்ணிட்டீங்க அப்படின்றது ஒரு கருத்து. இப்போ பாரு என்ன பண்ணுறாங்க அடுத்ததா, கமருதன் கிட்டே போய் ஒரு டைலாக் கேட்டாங்களே, நீங்கள் பார்த்தீங்களா மக்களே? ஆமாம், இது எப்போ பிராங்க்னு சொல்லுவேன் அப்படின்னு. இதெல்லாம் பிராங்க் இல்லை, உண்மைதான் அப்படின்னாரு. இது எப்போ பிராங்க்னு சொல்லுவேன்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னு புரியுதா? பார்வதிக்கும் கமருதீனுக்கும் நடுவில் இருப்பது என்ன அப்படின்ற ஒரு ட்ராக்கை சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, பவுண்ட்ரியோடு இருப்போம், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத நான் முடிவு எடுத்துட்டேன், அவனை மாதிரி ஆட்கள் எனக்கு தேவையில்லைன்னு முடிவு எடுத்துட்டேன்னு பார்வதி தானே பேசுகிறாங்க. கரெக்டாக இல்லையா? பார்வதி பேசினாங்களா இல்லையா? திவாகர் கிட்ட சொன்னாங்க, இன்னொருத்தரும் நாங்கள் பேசி அந்த பவுண்டரிஸ்லாம் வச்சுட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத ஓப்பனாக சொன்னாங்களா இல்லையா? அன்றைக்கி சண்டையில் கூட சொல்லட்டுமே, எனக்கு விருப்பம் இல்லைன்றத ஓப்பனாக இன்றைக்கி சண்டையில் கூட சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க தானே. இப்போ என்ன புதுசாக திரும்ப ஒரு ட்ராக் ஓட்டுறது, திரும்ப அந்த ட்ராக்கை போடுறது அப்படின்றது எனக்கு புரியல. இது இந்த ட்ராக்லேயே ஏதோ ஒரு ட்ராப் இருக்கோ அப்படின்ற ஃபீல் எனக்கு இருக்குது. இந்த ட்ராப்லேயுமே ஏதோ ஒரு, ஏன்னா பார்வையது அப்படியேப்பட்ட ஆள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு பண்ணுறதுக்கான வேலை இருக்குது அப்படின்றது தான். ஸோ அதில் கமருதனும் அது நான் உண்மைதான் அப்படின்னும் போது இந்த வாரம் திரும்பவும் நீங்கள் லவ் கண்டென்ட் எதிர்பார்க்கலாம். அது பார்வதி கமருதன் கிட்டே இருந்து வரும் அப்படின்னு. ஏன்னா ஒரு பக்கம் துஷாரோட ஜோடியான அரோரா உள்ளே இருக்காங்க, துஷார் வெளியே போயாச்சு. வேறு யார் இருக்கா இப்போ? நீ அந்த கேட்டகரியில் இருக்கிற ஆதிரியும் போயாச்சு, துஷாரும் போயாச்சு, இப்போ யார் இருக்கா? சரி, பார்வதியும் கமருதீனும் சேர்ந்தா நல்லா இருக்கும்ல, அந்த சைடில் ஏதாவது கண்டென்ட் வரும்ன்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரி பார்வதி அதை பேசுறதுக்கான காரணம் எனக்கு அப்படி தான் தோணுது. இதில் கமருதீன் திரும்ப போயிட்டு எப்பயாவது ஒரு சண்டை பார்வதிக்கு விசஸ் கமருதீன் சண்டை வரும்போது இது பெரிய பூகம்பமாக வெடிக்க போகுது. அதனால் யார் ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றதை நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க. இது ஒரு பக்கம். அடுத்ததாக கேமரா முன்னாடி போய் அழுதாங்கல்ல, அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இவங்க பண்ணியிருக்கிற விஷயம் தப்பாக போயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஒன்றும் இல்லை, 3 இடங்கள்ல தெரிஞ்சிருக்கு. 1, வைல்டு கார்டு வந்த கண்டஸ்டன்ஸ் போட்டு உடைச்ச உண்மைகள். 2வது, பிரியங்கா அந்த கெஸ்ட் ஒரு அரை மணி நேரம் பிரியங்கா மஞ்சுரி அரை மணி நேரம் பிரியங்கா பேசியிருப்பாங்க, அப்போ பல தகவல்கள் பார்வதிக்கு உள்ளே போயிருக்குது. 2, 3வது, நேற்று ஹோஸ்ட் என்ன சொன்னார், பல விஷயங்கள் சொல்லி அதுக்கான பொறுப்புகளை நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ளணும், நீங்கள் பண்ணுற விஷயம் எதுவாக இருந்தாலும் விளைவுகளை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத ஓப்பனாக போட்டு அடிச்சிருப்பாரு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வேளை விளைவுகள் நமக்கு இருக்கோ அப்படின்னு நினச்சி அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. நான் அவங்க அம்மாவையோ அந்த மேட்ருக்குள்ளேயே நான் போல, அவங்க அம்மாவுக்கு இவங்க மெசேஜ் அடித்து நீங்கள் நல்லா இரு, இது பண்ணுறதெல்லாம் ஓகே தான். பட் இந்த இடத்துல அவங்க தப்பு அப்படியே மறைக்க ட்ரை பண்ணுறாங்க இல்லையா? அதுதான் என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல. ஐ மீன்,
இது எல்லாமே கண்டினியூஸ் ப்ராசஸாக நடக்குது. யோசிச்சு பாருங்க. கேஃபே விடாமல் கண்டினியூஸ் ப்ராசஸாக நடக்குது. ஒருத்தர் கோவத்தில் இன்னொருத்தரோட கேரக்டர் அசாசினேட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கரெக்ட் அப்படிதானே? அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. நான் அன்னைக்கு கூட நான் என்ன சொன்னேன், தப்பை உண்மையாக ரியலைஸ் பண்ணி பார்வதி சாரி கேட்டிருந்தா நான் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு எங்கே இடிச்சுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நைட்டு போய் கமருதீன் கிட்ட ஒரு விஷயத்த பேசுவாங்க. பிரஜனும் சாண்ட்ராவும் என்னை பற்றி இப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்று பண்ணணும்னு தான் நான் பிரஜன் மேட்ரு எடுத்துன்னு வந்து இங்கே உட்கார வச்சேன் அப்படின்னும் போது எனக்கு என்ன தோணும் அப்போ நீங்க என்ன பண்றீங்க, பழி வாங்கறதுக்காக ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்து வச்சேன்னு சொல்றீங்க. கரெக்ட்ல? அப்போ நீங்க எங்க உங்களோட தப்பை உணர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியல. அது வரையுமே நான் ஓகே, இந்த பொண்ணு நிஜமாவே ரியலைஸ் பண்ணுதோன்னு ஒரு சின்ன டவுட் இது வச்சுட்டு டவுட் இருந்தது. பட் ஓகே, இது கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு நைட்டு போயிட்டு நீங்க பேசணும் பாத்தீங்களா, வெள்ளிக்கிழமை நைட்டு, அப்பதான் தெரிஞ்சது நீ இன்னும் திருந்தல அப்படின்றது. ஏன்னா சொல்ற மக்களே, இப்ப நம்ம தப்ப திருந்திட்டோம்னா இன்னொருத்தர் அவர் என்ன சொல்லிட்டாரு, அதுக்கு நான் பழி வாங்குவோன்னு யோசிக்க மாட்டோம். அவங்க சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்றதால நான் திருத்திக்கன்னு முயற்சி பண்ணேன். அவங்க என்ன இப்படி சொல்றாங்கல்ல, நான் போயிட்டு அவங்களுக்கு ஒன்று வைக்கிறேன்றதுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லும் போது இட் இஸ் நாட் ரைட் அப்படின்றத சொல்றேன். இன்னும் திருந்தல, நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, வாரங்களில் தெரியும் அப்படின்றத தாண்டி நீங்க பார்வதிக்கு அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அது அவங்க அம்மா மேல இருக்கிற கன்சர்ன்ல அவங்க சொல்றது ஓகே. ஆனா நான் முழுசா நம்ப மாட்டேன், இதை பார்வதி நம்ப மாட்டேன். அவங்க அம்மா தன் பொண்ணுக்காக ஃபீல் பண்றத வேணா நான் அக்ரி பண்ணி ஏத்துக்கிறேன். ஆனா இந்த ஒரு விஷயத்த ஐ கான்ட் ட்ரஸ்ட் யூ மேன் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.